शांतितीतकलाजी नमः मूर्धिनी शांतिकलाजी नमः वक्त्रे विद्याकलाजी मार्दजे प्रतिष्ठाकलाजी नमः नाभो मकुटम मकुटोपेदम दिवाश्रम करमुच्यते एवं वै गणरूपं तु स्थूललिङ्गाकृति भवेत् ओम ग्लां ग्लूं
विद्यान्तो गणपतिं नमामहे कविं कवीनामुपस्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदा आनस्मन्नोदिमस्तीरसागरं राङ्गो नर्महागणपतिस्फुलिङ्ग विमानभूतदेवताभ्यो नमः आवाक्य आवागण स्थापना सञ्चार सञ्चोदन दिग्बन्धन अनुगण्डन दारिद्र्य धेनमुद्रां वासां कुशत्रिगण्ड नमस्कार मुद्रां ओंगां गणराज नमः ओम इंद्रदे स्वाहा धियायि होदायि नेत्रेभ्यो उडे अस्ताय मुडे मुडे ऐक्यं विभाव अस्रेन सुमतिवदेना उद्यां विद्यादत्वाज नमः ओंगां शिवदत्वाज नमः ओंगां सर्वदत्वाज नमः लांगो नमः गणपतये नमः आराधवनाथ स्वागतं विधिज्ञाप्य अर्घ्यं दत्त्वा राणीं सन्धाय आधारशक्तये नमस्तानेत्रावूर्णं नमः शान्तिगलाजी नमः शान्तिगलाजी नमः विद्यागलाजी नमः मुदितागलाजी नमः निवृत्तिगलाजी नमः कुम्भात्मनं प्रवेश्य प्रवेश्य स्थापने स्थापने नमः सच्चोदामूर्ते नमः नमः गवदाय नमः नेत्रेभ्यो नमः अस्त्राय नमः संविधामन्त्ररूपाय महागणपतये नमः कुम्भात्मनं प्रवेश्य प्रवेश्य स्थापने स्थापने जन्मी भव सुल्ताने इंद्रावूर्ण नमः आत्मदत्ताय नमः विद्यादत्ताय नमः शिवदत्ताय नमः सर्वदत्ताय नमः भरतभाग्यम स्मरणि विनाश देवताभ्यो नमः कुमारपूर्ण प्रवेश स्थापने स्थापने भुजमावरण आवरण देवताभ्यो नमः कुम्भास्तूलं प्रवेश्य स्थापय स्थापय चिन्मयी भव फलिताय सशक्ति सपरिवाराय सर्वालंकार भूषाय ओम गणपतये महादेवाय महादेव पुत्राय वांछित फलदायकाय ओम ह्रीं ह्रीं स्थूलिंग कूटे आसमन्न अधिपति ददातनं पार्वती माता हर हर महादेव नमः पार्वती पदजे हर हर महादेव எல்லாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போலோ ஸ்ரீ நடன மகாகணபதி மகாராஜுக்கு வட்டு விடுங்க அதிலே எடுத்து ஊத்துங்க
வணக்கம். என்னுடைய பெயர் பழனிசாமி எஸ்எஸ்பி என்று சொல்வார்கள். நான் ஆன்மீகத்தில் ரொம்பவும் ஈடுபாடாக எப்போதுமே இருப்பேன். அப்படி உள்ளபோது திடீரென என் நண்பர்களும் நாங்களும் ஒரு நாள் உட்கார்ந்து திருக்கோவிலை புதுப்பிக்கலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம். அன்று திடீரென இரவு ஒரு 3 மணி அளவில் அந்த விநாயகப் பெருமானே கனவில் தோன்றி கற்கோயிலில் அமர்ந்து இருப்பதாக ஒரு ஞாபகம். அந்த ஞாபகத்தை எனது நண்பரிடமும் ஊர் பெரியோர்களிடம் சொன்னபோது, அப்படிதான் விநாயகப் பெருமான் உட்கார வேண்டும் என்று இருந்தால் அதை அப்படியே செய்துவிடலாம் என்று எனது நண்பர்கள் எனக்கு ஊக்கம் கொடுத்தார்கள். அப்போது திடீரென எனது அண்ணா ஒருவர் இருக்கிறார், அவரிடம் ஆலோசனை கேட்டோம். அவரும் சரி என்று சொல்லிவிட்டார். அப்போதுதான் குமரசபதி அவர்களை கூப்பிட்டு வந்து என்ன செய்யலாம் என்று கேட்டபோது, நீங்கள் என்ன மனதில் நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள், ஆண்டவன் துணை இருப்பான் என்று சொன்னார். அதே போல பாலாலயம் செய்து பூமி பூஜை செய்து இந்த திருவாலயத்தை ஆரம்பித்தோம். திருவாலயத்தை ஆரம்பித்து 11 மாத காலத்திற்குள் அந்த நடன கணபதி பெருமான் எங்களுக்கு இந்த திருக்கோவிலின் திருப்பணியை முடித்து கும்பாபிஷேகமும் நடத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் இங்குள்ள ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், ஊர் மக்கள் அனைவருக்கும் இந்த விநாயகனின் அருள் கிடைக்க எங்களால் முடிந்த ஒரு உதவியாக செய்துள்ளோம். அதை எல்லோரும் விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய ஆசி பெற்று செல்லுமாறு மிக்க தாழ்மையுடன் கோயில் கமிட்டி சார்பாக கோயில் தலைவராக பொறுப்பேற்று அந்த பொறுப்பை எனக்கு தந்ததற்கு ஊர் பொதுமக்களிடமும் இந்த கமிட்டியார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளவாளையம் பேரூராட்சி பாரதிபுரம் இளங்கோவடியில் வீதியில் அமைந்திருக்கிற ஸ்ரீ நடன கணபதி திருக்கோயிலானது இந்த ஊருக்கே முதல் கோயில். இந்த கோயில் மட்டும்தான் இந்த ஊரிலே இருந்து, அதற்கு பிறகுதான் பல்வேறு கோயில்கள் எல்லாம் இந்த பகுதியிலே உருவானது. இந்த நடன கணபதிக்கு மிகப்பெரிய சக்தி இருப்பதாக முன்னோர்கள் எல்லாம், இந்த கோயிலை உருவாக்கிய முன்னோர்கள் எல்லாம் எங்களிடம் சொல்லி இருக்கிறார்கள். அதை நேரிலே அனுபவிக்கிற வாய்ப்பை எஸ்எஸ்பி பழனிசாமி அவர்கள் கனவிலே வந்து சொன்ன அதன் அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோவிலை ரூபாய் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட செலவிலே பொதுமக்கள் உதவியோடு இந்த கோயிலை உருவாக்கி இருக்கிறோம். இந்த கோயிலானது ஆதி காலத்திலே இருந்து சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயிலே பெரியவர்கள் எல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்கள். அந்த வழியிலே நாங்களும் இந்த கோயிலை புனரமைக்க வேண்டும் என்கிற எஸ்எஸ்பி பழனிசாமி அவர்கள் கனவிலே வந்த அந்த அடிப்படையிலே இப்பொழுது புனரமைத்து இன்றைக்கு ஸ்ரீ கணபதியினுடைய மகா கும்பாபிஷேக விழாவானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். கலந்து கொண்ட அத்துணை பக்த கோடிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் கிருஷ்ணங்க. நான் வரவழி பக்கத்தில் இருக்கிறேங்க. நம்ம அண்ணன் எஸ்எஸ்பி பழனிசாமி அவர் நம்ம அண்ணன் தாங்க. அவர் வந்து நம்மக்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நிறைய கோயில் பார்த்துருக்குறேங்க, நிறைய கட்டியிருக்கிறாங்க. அதனால் இது நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வரவழியிலேருந்து வந்திருக்கேங்க. அதனால் ரொம்ப திருப்தி. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா சந்தோஷம். மகேந்திரங்க. நான் சுந்தராபுரம். என் பேர் மகேந்திரன், சுந்தராபுரம். நாங்கள் இந்த பக்கம் வரும்போது இந்த கோயிலினுடைய சிறப்பை பார்த்தோம். இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். இந்த ஏரியாக்களோட ரியல் எஸ்டேட் பண்ணும்போது இந்த கோயிலினுடைய அருமையை பார்த்து நல்லா இருக்குது, நல்ல ஒரு சத்தியம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நாங்கள் நிறைய பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. சத்தியுள்ள கோயில், நடன கணபதி நல்ல கோயிலுங்க.
என் பேர் ஜான்சிங்க. நான் பாரதிபுரத்துலேருந்து வர்றேன். இந்த கோயில் ரொம்ப சக்தி மிகுந்த கோயிலாக இருக்குது. இங்கே வேண்டுனா எல்லாமே நல்லபடியாக நடைபெறும். எல்லாமே நல்லபடியாக நடைபெறும். இந்த கூட்டத்திலே ஒருவரையொருவர் நன்றி அறிந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய உடைமைகளும் பொருட்களும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதைவிட மிக உயர்ந்த மதிப்புள்ள பொருளான குழந்தை செல்வத்தை யாகசாலையில் இருந்து ஐம்பொன் காசுகள் விற்கப்படுகிறது. அதன் மதிப்பு ரூபாய் 100. இதில் சாமி படங்கள், ஐம்பொன் காசுகள். அன்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள்.